அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னால இருந்த திமுக அரசு கொண்டுட்டு வந்திருந்த ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேர் மாத்திட்டு இருக்காரு. அந்த ஒரு வகையில காலை உணவு திட்டத்துக்கு ஒரு சூப்பர் பேர் வச்சிருக்காரு. அத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இன்னைக்கு நம்மளுடைய ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. திருவிழா மாரி கொண்டாடப்பட்டது. அடுத்து நம்ம சேனல்ல அத பத்தின வீடியோ வந்துரும். அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மத்திய அமைச்சரா சீக்கிரமா வரப்போற திருச்சி சிவா, ஜெயில் ரொம்ப சௌகரியமா இருக்கு. தம்பி செந்தில் பாலாஜி நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு ஒருத்தரு. அவர் யார் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஒரு லைக்க பண்ணிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்ட சொல்லிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் இதுக்கு முன்னால திமுக கொண்டுட்டு வந்த பேரளவுல இருக்கிற திட்டங்கள் நெறைய இருந்துச்சு. காலை உணவு திட்டம் அப்படின்றத எப்படியும் ஆட்சி மாறிரும். ஏதாவது ஒரு நல்லதாவது செஞ்சுருவோம் அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்த திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். உண்மையிலேயே நெறைய பிள்ளைங்க பயன்பெற்றுச்சுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு சில இடங்கள்ல சரிவர செயல்படுத்தப்படவிட்டாலும் கூட, ஒரு சில இடங்கள்ல நல்லாவே அந்த மாணவர், மாணவிகளுக்கு அந்த ஒரு திட்டம் போய் சேர்ந்தது. அத நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு, இப்ப 6வது 5வது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு 6லேருந்து 8 எல்லா குழந்தைங்களுக்கும் அது சாப்பிட கிடைக்கணும்னு சொல்லிட்டு விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மகளிர் விடியல் பேருந்து மகளிர் பேருந்தா மாறிடுச்சு. இப்ப வந்துகிட்டு இருக்கிற கலைஞர் உரிமை தொகை அடுத்த மாசத்திலிருந்து மதிப்புக்குரிய மகளிர் தொகையா வரப்போகுது. அந்த ஒரு வகையில இப்ப காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்ற திமுக காலகட்டங்கள்ல வைக்கப்பட்ட பேர் காமராஜரின் காலை உணவு திட்டம் அப்படின்றதுல மாத்தப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகவால விமர்சனம் கூட பண்ண முடியாது. ஏன்னா, காமராஜர் ஐயா அவர்களுடைய நம்ம பேர சூட்டியிருக்கோம். விமர்சனம் பண்ணா உங்களுக்கு தான்ப்பா அசிங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அதெல்லாம் எங்களுக்கு அசிங்கம் கிடையாது. நாங்க துப்புனாலும் துடைச்சுக்குவோம்னு சொல்லிட்டு துரைமுருகன், "இத எப்படி நீங்க வைக்கலாம்? அப்படிலாம் நீங்க வைக்கக்கூடாது. இது ரொம்ப தப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி வேற குடுத்துருக்காரு. என்னன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்தந்த அரசு காலகட்டங்கள்ல இருந்த பேரு இன்னமும் தொடர வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் சொல்ல வராரு. கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் படிப்பகம், கலைஞர் படுப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பூரா வந்து அவங்க அப்பன் வீட்டு காசு எடுத்து வந்து வச்சுட்டு செலவு பண்ண மாரி, அவங்க இந்த மாரி கலைஞர், கலைஞர், கலைஞர்னு வச்சத இன்னும் நம்ம வருங்கால சந்ததிகள் கலைஞர், கலைஞர், கலைஞர்னு சொல்ற அளவுக்கு என்னமோ அவைங்க புகழ் பாடுற மாரி வச்சுட்டு போயிருக்காய்ங்க. அத நம்ம பின்தொடரணும்னு வேற கூசாம சொல்றாய்ங்க. ஆனா நம்மளுடைய முதல்வர் அவர்கள், "உங்க லெகசியே இருக்கக்கூடாது" அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு திட்டத்துக்கும் இன்னைக்கு மக்களுக்கு பயன்படுற திட்டமா வந்து மாத்திட்டு இருக்காரு. அந்த ஒரு வகையில இன்னும் லிஸ்ட்ல பெரிய அளவிலான திட்டங்கள்லாம் இருக்கு. இத பத்தின உங்க கருத்த சொல்லிருங்க. காமராஜர் காலை உணவு திட்டம் ஒரு காலகட்டங்கள்ல படிக்கவே முடியாம இருந்த பிள்ளைங்களுக்கு மதிய உணவு குடுத்து ஸ்கூலுக்கு வர வச்ச ஐயா காமராஜர் அவர்கள் எங்க? இவைங்க எங்க? அப்படின்னு கேட்கிற மாரி தான் இருக்கு. அதனால தான் காலை உணவு திட்டத்துக்கு ஐயா காமராஜர மறந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக காமராஜர் அவர்களுடைய பேர வச்சிருக்காரு. இப்ப அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோல புக் பண்றவங்களுக்கும் சரி, நேர்ல தியேட்டர்ல போய் புக் பண்றவங்களுக்கும் சரி, 180, 190, 200 இதுதான் டிக்கெட்டுடைய அளவு. எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ வருஷங்கள்ல நம்ம முதல்வர் அவர்களுடைய படத்த ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோவும் சரி, அடுத்த கட்டங்களும் சரி, இவ்வளோ தான் நாங்க டிக்கெட் குடுத்து படம் பார்த்துருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா, சில பேரு காசு இருக்குன்ற கொழுப்புல ரூ. 1000க்கும், ரூ. 2000க்கும், ரூ. 4000க்கும் வாங்குறது அவங்கவங்களுடைய விருப்பத்துல பிளாக் டிக்கெட் வாங்குறாங்களா? இல்ல அவங்க என்ன மாரியோ, அது நமக்கு அது தேவையில்ல. ஆனா, இதுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை குற்றம் சொல்றது, இன்னைக்கு வந்து யோசிச்சு பாருங்க, திமுகவுடைய சொத்துக்களா இருக்கிற நெறைய தியேட்டர்கள் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டுல. அவங்க வந்து இன்னைக்கு முதல்வர் அவர்களுடைய பேர கெடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்குல வித்துட்டு இருக்காங்க. அத காசு இருக்கிறவங்க போய் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா விக்கிறதும் அவங்களே, அத போட்டு குடுக்குறதும் அவங்களே அப்படின்னு சொல்ற மாரி, என்னப்பா இது உங்க காலகட்டங்கள்ல நாங்க வித்தோம்ல, திமுக காலகட்டங்கள்ல வித்தது வேற. இன்னைக்கு டிவிகே காலகட்டம் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம முதல்வர் அவருடைய படத்த இத்தன ரூ. 1000 குடுத்து ஒருத்தர் விக்கிறார் அப்படின்னா, அவருக்கு கண்டிப்பா தக்க தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தியேட்டர்கள்ல இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ரைட், இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு தியேட்டர்ல இந்த படம் அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா, கிரீன்வேஸ் சாலையில் உள்ள இயல் இசை கல்லூரியில ஐஏஎஸ், ஐபிஎஸ் மூத்த அதிகாரிகளோட படம் பார்த்திருக்காரு. படம் பார்த்திருக்கும்போது நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நெறைய நடந்திருக்குன்னு நம்ம அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இத விட முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அருண்ராஜ் அவர்கள் படத்துல தோன்றுறார் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. பார்ப்போம். படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா வராரான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா, நம்ம நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ட்ரோன் காட்சிகளுடைய ஷோ வந்து ஈசிஆர்ல நடந்துச்சு. பிரைவேட்டா நடத்தியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. கண்ணுக்கு எதமா வெளிநாடுகள்ல பார்த்த அந்த ஒரு ட்ரோன் காட்சியை இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நம்ம முதல்வர்களுக்காக அ அதாவது அவர் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாரிலாம் வந்து ட்ரோன் காட்சிகள் செமையா இருந்துச்சு. பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க மக்கள் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு தியேட்டர்லயும் திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுடைய வார்த்தைக்கு இணங்க இன்னைக்கு ஒவ்வொரு தியேட்டரும் திருவிழாவா கொண்டாடப்படுகிறது.
வருகிறது. அதையும் இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மக்களின் பெரிய பிரச்சனை இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசுக்கு மிகப்பெரிய சவாலா அமைஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் வெட்டு பிரச்சனை. இதுக்கு முன்னாடி திமுக காலகட்டங்கள்ல இந்த மின்வெட்டு பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய அளவுல கை தூக்கி இருந்துச்சு. அதனால தான் கலைஞருடைய ஆட்சியே மாறி அம்மா ஜெயலலிதாவுடைய ஆட்சி மலர்ந்துச்சு அப்படின்றது இன்னைக்கு இது வந்து ஒரு வரலாறு. அந்த டைம்ல மின்சாரத்துறை அமைச்சரா ஆற்காடு வீராசாமின்றவர்லாம் இருந்தாரு. அவரால ரொம்ப சமாளிக்க முடியல. கலைஞர் காலகட்டங்கள்ல ரொம்பவே திணறிட்டாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் மட்டுமே கரண்ட் ஓடையும், 20 மணி நேரம் வெத்து லைட்டோடையும் பொழுத கழிச்ச நாட்கள்லாம் இருந்திருக்கும். 90 கிட்ஸ்க்குலாம் இது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த மின்வெட்டு அப்படின்றது அரச தலைகீழா மாத்துறதுக்குரிய பிரச்சனையா வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலையில வந்து இருக்கு. காரணம் திமுக. இன்னைக்கு என்னதான் தொழில்நுட்பங்கள் மாறிட்டு வந்துருச்சு. அனைத்து டிரான்ஸ்ஃபார்மர்கள்லயும் ஏகப்பட்ட அந்த வோல்டேஜ் குடுக்குறதுக்கான மின்மாற்றிகள் ஏகப்பட்டது வந்து இன்னைக்கு கொள்முதல் செய்யப்பட்டு, அதுல விஞ்ஞான ஊழல் பண்ணவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. இவ்ளோ விஷயங்கள தாண்டி இன்னைக்கு மக்களுக்கு சரிவர அந்த மின் உபயோகம் அப்படின்றது குடுக்கணுன்றதுக்காக ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய காலகட்டங்களே அதிக அளவு மின் உற்பத்தி தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறது, அணுக்கள்லேருந்து கூடங்குளம் மண்மின் நிலையத்தை வந்து நிறைய அலகுகளை திறந்து விட்டது. இவ்வளோ பண்ணி கர்நாடகா மாநிலத்துக்கு கரண்ட வித்த தமிழ்நாடு நம்ம. ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கரண்ட் இல்லாத பெரும் பிரச்சனை. இதுக்கு காரணம் திமுக காலகட்டங்கள்ல போடப்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள்னு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. நம்மளுடைய ஆட்சி மலர்ந்ததுக்கு அப்புறமா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பீஸ் கட்டையை பிடுங்கி ஒதுக்கி வைக்கிறது, ஆட்டையை போட்டு ஓடி போயிடுறது, முதல்வர் அவர்களுடைய தொகுதியிலே போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி வயரை விட்டுட்டு போறது, இவ்வளவும் சிசிடிவி அடிப்படையில் நமக்கு சாட்சிகளா கிடைச்சிருந்தாலும் இந்த திமுக அடங்க மாட்டேங்குது அப்படின்றதும், இதுக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு யோசனை சொல்ல வராரு. என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல என்னதான் வந்து புதுசா வர்ற அந்த டிஜிட்டல் மீட்டர் மாட்டினா கூட இன்னைக்கு சில வீடுகள்ல நார்மலா அந்த பழைய மீட்டர்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீட்டில் கூட ஆயிரக்கணக்கான ரூபாய் வந்து வருது அவங்கள்ட்ட ஜாமாவே இல்லாதனால. காரணம் இந்த பழைய மீட்ரு. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க டிஜிட்டல் மீட்டரா மாற்றிருக்காங்கன்னும் போது அந்த ஏதோ ஒரு கனெக்ஷன் தப்பாகி இந்த மீட்டர்ல அதிகமாக காட்டுது அப்படின்னு சொல்லி சில தொழில்நுட்ப காரணங்கள் சொல்றாங்க. இதுக்கு மத்திய துறையிலிருந்து சில ஐடியாக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படியாவது தமிழகத்துல சீக்கிரம் எல்லார் வீட்டுக்கும் அந்த டிஜிட்டல் மீட்டரை அறிமுகப்படுத்தி விட்டு எல்லாரும் நார்மலா டிஜிட்டல் மீட்டர் மாத்தியாச்சு அப்படின்னா இந்த மின்கட்டண உயர்வு அப்படின்றதுல இருந்து குறைக்கப்படும் அப்படின்றது ஒரு முற்றுப்புள்ளி. ஆனாலும் இங்க மிகப்பெரிய ஒரு தப்பா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் கணக்கெடுக்கக்கூடிய அந்த மின் கணக்கீட்டாளர் வர்றதே இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மின்துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பணியாளர் பற்றாக்குறை அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல அதாவது மின்துறை அலுவலகங்கள்ல வேலை பார்க்கறதுக்கு, கணினித்துறையில வேலை பார்க்கறதுக்கு அலுவலகர் இல்ல. வீடு வீட்டுக்கு வர கணக்கீட்டாளர்கள் திமுக காலகட்டங்கள்ல இருந்தவங்க இப்ப ஏன் இல்ல அப்படின்றது. அது போக இப்ப புதுசா 15,000 ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்திருக்காரு நம்ம முதல்வர். இப்போவும் ஏன் வந்து இவ்வளவு தூரம் மின்துறையில பணியாளர்கள் வந்து பற்றாக்குறை, ஏன் வீட்டுக்கு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு பேசும்போது இவங்களுக்குன்னு தனிப்பட்ட அட்டையை போட்டதை எடுக்க முடியல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு கிடைக்கிற கட்டிங் கிடைக்கிறதுல சரிவர வேலைக்கு வர்றதில்ல. இதுக்கு முன்னால எவ்வளோ கணக்கீடு எடுத்திருந்தாங்களோ அதே கணக்கீடு அப்படியே அட்டையில் எழுதிட்டு போயிட வேண்டியது. ஆள் இருந்தாங்க இல்லைன்றதை பார்க்கறது இல்லை அப்படின்றது இன்னைக்கு வரிசையாக வந்துகிட்டு கம்ப்ளைண்ட். சீக்கிரமாக இதை களையப்படும்னு மின்துறை அமைச்சரான சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதிக பணம் வசூலிச்சா அதை திருப்பி நம்ம மைனஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் இனி வர காலகட்டங்களில் என்ன மாதிரியான மின்துறையில் அந்த மாற்று இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நான் ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அதாவது சொந்த கட்சியில் இருந்துக்கிட்டு, அது கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கே கொடுத்து தனியாக ஓடி போன ஆளூர் சா நவாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு மேடையில் பேசுகிறாரு. எந்த மேடைனா, சிபிஐ சார்பாக போடப்பட்ட காக்ரோச்சுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு போராட்ட களத்தில் பேசுகிறாப்புல. இந்த திமுக கட்சி தான் வந்து முதல்ல நீட்டை எதிர்த்துச்சான். அனைத்து ஒரு எப்படி சொல்கிறது, அனைத்து அமைச்சர்களுக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர்களுக்கும் சரி, இதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸாக இருந்த ஆட்சியிலையும் சரி, மத்திய துறையில இருந்தும் சரி, இப்போ இருக்கிற பிஜேபிக்கும் சரி, திமுக தான் அதிக அளவு அழுத்தம் கொடுத்துச்சு. நம்மளுடைய கலைஞர் ஆட்சி காலகட்டங்கள்லேருந்தே நீட் எதிர்ப்பு தொடங்கிருச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் கடிதம் எழுதி இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற நம்ம முதல்வர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாப்புல ஆள் உணவார் சொன்னேன். இப்போ ஆளூர் சா நவாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இருந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார். எம்எல்ஏவாக இருந்தாருன்றதை விட முழுக்க டிவியில் தான் அவரை பார்க்க முடிஞ்சிச்சு. தொகுதிக்கெலாம் போன பாடு இல்லை. அப்புறம் எப்படி அவர் திரும்பி நின்னார்னா ஜெயிப்பார் அப்படின்றனால தான் அவருக்கு தடவை சீட்டே கொடுக்கல. இதெல்லாம் ரைட்டு, சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போய் மறுபடியும் திமுகவில் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளில் இருக்கிற வீரபாண்டியன் அவர்களுடைய சிபிஐ கட்சியில் சேர்ந்து ஒரு பேச்சுக்காக போயிருக்காப்புல.
முழுக்க முழுக்க பேசுறது பூரா பொய். கீழ உட்கார்ந்துருக்கிறது ஒரு கூமுட்டைக்கு கூட இவர் பேசுறது பொய்ன்னு தெரியல. பூரா கைத்தட்டுதுக. அண்ணே நவாஸ் அண்ணே முழுக்க முழுக்க திமுக தானே இத கொண்டுட்டு வந்துச்சு தமிழ்நாட்டுல. ஐயா கலைஞர் அவர்கள் ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு பயந்து காங்கிரஸோட கால்ல விழுந்து கொண்டுட்டு வந்ததுனே இந்த நீட்டு. இன்னைக்கு நம்ம மாணவ மாணவிகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த திமுகனே. அங்க இருந்துகிட்டே இப்படி பேசலாமானே, வாயில புண்ணு வந்துராதானே அப்படின்லாம் எனக்கு கேட்க தோணுச்சு. ஆனா அண்ணன் பக்கத்துல இல்லாம போயிட்டாரு. அதனால கேட்க முடியல. அதனாலதான் வீடியோல பார்த்து கேட்கிறேன். என்னதான் ஒரு கட்சியில நம்ம கூட்டணியில இருந்தாலும் அவங்க பண்ற தப்பையும் நம்ம சுட்டி காட்டணும்னே. இதுதான் நியாயமா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு திமுக பண்ண அத்தனை அயோக்கியத்தனமும் உங்களுக்கு தெரியும். அப்படி எப்படின்னு ஒரு மேடையில நின்று உங்களுக்கு மாணவர்கள் படுற கஷ்டத்தை முன்னாடி பேச முடியுது அப்படின்றதும், இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நீட்டை வந்து எதிர்க்கிறாரு. வந்து 3 மாசம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆனா நீட்டுக்கு தேவையான உச்சபட்ச நடவடிக்கை எடுத்து வச்சிருக்கோம். வரக்கூடிய நாட்கள்ல எப்படியாவது அதுக்கு வந்து சட்ட ரீதியா அந்த நீட்டை ஒழிச்சு எடுக்கிறது தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய மிக முக்கியமான ஒரு வேலை அப்படின்றது இன்னைக்கு உண்மை. ஆனா பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் பயந்து போட்ட கையெழுத்துக்கும் ஸ்டாலின் அவர்கள் பம்மி பம்மி அப்படியே அடியில எப்படி நம்ம பழனிசாமியாவது அடியில ஊர்ந்துதான் போனாரு. நம்ம கண் முன்னாடி பார்த்தோம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் படுத்தே விட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரியான சீன்லாம் வந்து டெல்லியில நடந்திருக்கு. இது உங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால இந்த திமுக மக்கள் முன்னாடி இந்த கண் துடைப்பு நாடகம் வந்து நாங்க சிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறோம், நீட்டை நாங்களே எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க ஒன்றும் கூமுட்டைக கிடையாது. உண்மையிலே எதிர்த்தது ஜெயலலிதா அம்மா அவர்கள். மோடியை பார்த்து நீங்க மோடியா லேடியான்னு கேட்ட ஒற்றை சிங்கப்பெண் அவங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்க ஜெயலலிதா அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டோம். முழுக்க முழுக்க இந்த திமுகவை நம்ம நம்பவே மாட்டோம். நீங்க எந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாலும் அதுல வன்முறையை தான் தூண்டி விடுவீங்க. அந்த மாதிரி தான் நீங்க பேசுறதெல்லாம் இருக்கு. இதுல வேற பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் வாயை திறக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜென்சியான முதியோர்கள்லாம் வேற வந்து பேசிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அவங்களுடைய வாயெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏன்னா இங்க இருக்கிற அணில் கூட்டம், நாங்கெல்லாம் அணில் கூட்டம் உங்களுக்கு தெரியும். அணில் கூட்டம் கரப்பான் பூச்சியை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றதான் என் கருத்து. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. மார்க்கண்டேயனுக்கு வருவோம் நம்ம. மார்க்கண்டேயன் எப்படி நேத்து தான் அக்கா கனிமொழி போய் ரொம்ப பெருமையா இருக்கிறாப்புல நம்ம மார்க்கண்டேயன் தெரியுமா? அப்படியே பெரிய சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டு உள்ள போயிருக்காரு பெருமையா இருக்கிறதுக்கு. அட தூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஐயா முதல்வர் அவர்களை பேசிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி உள்ள இருந்துக்கிட்டு இன்னைக்கு வேற ஜாமீன் மனுவை போட்டு அந்த மனுவும் தள்ளுபடி ஆயிட்டு உள்ள இருக்கும்போது இன்னும் நான் அப்படியே தெரியுமா நான் ரொம்ப அப்படியே சௌகரியமா உணர்றேன். இங்க இருக்கிற கக்கூசெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்க இருக்கிற சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு வெளியில இருந்தெல்லாம் சாப்பாடு கொண்டு வராதீங்க, நாங்க இங்கேயே வருஷம் பூரா தங்கிடுறோம். தம்பி செந்தில் பாலாஜி நீனு வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிடு, இதெல்லாம் ஜாலியா இருக்கு, ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அதுதான் வந்து இன்னைக்கு முக்கியமான விஷயமே. மார்க்கண்டேயன் அவர்களுக்கு ஜெயில் ரொம்ப சௌகரியமா இருக்கான் பாருங்க. அவங்க காலகட்டங்களில் கட்டினதான் இன்னும் அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் உள்ள போக வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து நிறைய பேருக்கு அவருக்கு வருக வருகன்னு சொல்லி வெல்கம்லாம் போட்டு வச்சிருக்கிறாப்புல. அடுத்து யாரெல்லாம் போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்றேன். நம்ம சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.